ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஏப்ரல் மாதம் வந்தாலே ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணுவோம்னா, யாரும் ஏப்ரல் ஃபூல் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் கவனமாக இருப்போம். அது எதுக்குன்னா, நம்மளை கீழ்த்தரமாக கிண்டல் அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ்டீஜ் நம்ம இது கீழே போயிடக்கூடாது, டவுன் ஆயிடக்கூடாதுன்னு கவனமாக இருப்போங்க. இந்த ஏப்ரல் மாதமும் அதே மாதிரி குட் ஃப்ரைடே எல்லாம் சேர்ந்து வரனால அப்படி கனெக்ட் பண்ணுறேன் கேளுங்க. நம்ம முட்டாளாயிடக்கூடாதுன்னு நம்ம கவனமாக இருப்போம். ஆனால் ஆண்டவரை பார்த்தீங்களா, ஏசப்பாவை நமக்காக அவர் இறங்கி வந்து அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் முட்டாளானார். ஆமாங்க, இதை ரைமிங்காக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஹீ பிகேம் ஃபூல் டு மேக் அ ஸ்கூல். நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல நிலைமையில் இருக்கணும்னு அவர் தன்னை ஒரு முட்டாள கணக்காக கன்னத்தில் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்காண்டி? நமக்காண்டி தானே. அவர் முட்டாளாக எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிகிறார். எதுனாலனா, நான் நல்லவனாக மாற. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. ஆமாங்க, ஏசப்பாவுக்கு நம்ம மேலே அன்பு இருக்கனால தான் இந்த காரியத்தை செய்தார். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் மேலேயும் என் மேலேயும் அன்பு இருந்தனால அவர் அதை செய்தார். ஆனால் அந்த அன்பை என்றைக்குமே வீணாக போக விடக்கூடாது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அவருக்கு பிரியமாக வாழ்கிறது தான். ஆமென்.